பயங்கர வெயிலாக இருக்கிறதுனால 2வது நாள் ஏரக்காப்பட்டியில் ஆல்ட்டு போட்டோம். நீ வெயில் இறங்கினதுக்கப்புறம் தான் வந்து நடக்க ஆரம்பிப்போம். ஸோ டே 2 வந்து நம்ம எங்கே படுத்திருந்தோமோ அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த கீர்த்தி வாங்கிட்டு வரது பாருங்கள். ஸோ இங்கேயே வந்துட்டு நம்ம லஞ்சை வந்து முடிச்சுக்கிறோம். இது வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. ஸோ தங்குற இடத்துக்கு பக்கத்துலேயே எங்களுக்கு முருகன் வந்து சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ 4 மணிக்கு வந்து வெயில் கொஞ்சம் கம்மியானதுனால திருப்பி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி நடந்துமே வந்துட்டு என் தங்கச்சிக்கு வந்து கொப்பளம் காலில் ரொம்ப பெருசாக வந்துருச்சு. ஆனால் அவங்க ரொம்ப கடுமையான வேண்டுதல் முருகன்ட்ட வச்சுருக்காங்க போல். அதனால் நான் கண்டிப்பாக வண்டியில் ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம டாடா ஏசி வந்திருக்கு, டாடா ஏசி வச்சுருக்கோம். 2-3 பேர் வந்து ஆல்ரெடி வண்டியில் ஏறிட்டாங்க. திருப்பி நடக்கிறேன்னு சொல்லி நடந்தாங்க. 5-5:30 வரைக்கும் நடக்க முடிஞ்சு. அதுக்கு மேலே அவங்களால நடக்க முடியல. அதுக்கு தான் வந்து நம்ம ஸ்பீக்கர் எல்லாமே நம்ம கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா வண்டியில். ஸோ அந்த ஸ்பீக்கரை வச்சு நம்ம வந்து பாட்டு போட ஆரம்பிச்சிட்டோம். பாட்டு போட்டு கருப்பர் பாட்டெல்லாம் போட்டோன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு கிட்டத்தட்ட நத்தம் வந்துட்டோம். சரி உட்காந்தா திருப்பி எந்திரிக்க முடியாது, கால் வலிக்கும் அப்படின்றதுனால கருப்பர் கோயில் வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பர் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. என் தங்கச்சிக்கு வந்து ரூட்டு சுத்தமாக தெரியாது. இந்த தான் இருக்குது, 1/2 கிலோமீட்டர் தான், 1 கிலோமீட்டர் தான், அந்த முக்கம் திரும்பினா வந்துடும் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் நடக்க வச்சாச்சு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. அதுக்கு மேலே சுத்தமாக நடக்க முடியாதுன்னு நல்லாவே தெரியும். ஏன்னா நான் ரெகுலராக வருஷம் நான் நடக்கிறாள். எனக்கே வந்து கால் வந்து ரொம்ப பெயினாக இருந்துச்சு. ஸோ படுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஒரு சூப்பரான இடமா பார்த்து படுத்தாச்சு. வண்டியில் வந்து போகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர்லாம் கொஞ்சம் நல்ல டிரைவராக இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நடக்கிறப்ப வண்டி வந்து போகிறப்ப நம்ம கூடவே அனுசரித்து வர்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி முன்னாடி போய் நமக்கு இடம்லாம் பிடிச்சி, ஏன்னா நிறைய கூட்டம் அதிகமாகிடுச்சு. இங்கெல்லாம் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ நைட்டில் படுக்கையில் வந்து நம்ம கொஞ்சம் முன்னாடியே கரெக்டான இடத்த பிடிச்சி வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக போய் படுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். எங்கள் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியில் ஏறினவங்க, நடக்க முடியாமல் ஏறினவங்க முன்னாடியே போய் சாப்பாடும் வாங்கி வச்சுருந்தாங்க. படுக்க விரிப்பு எல்லாமே வந்து விரித்து வச்சுட்டாங்க. நாங்கள் போனோன்னா படுத்துட்டு கொஞ்சம் ஆயில் மண்டை காலில் போட்டுக்கிட்டு படுத்தாச்சு. அரோகரா 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 ஜாமர்த பிரியனுக்கு அரோகரா ஜாமர்த பிரியனுக்கு அரோகரா அபிஷேக பிரியனுக்கு அரோகரா அபிஷேக பிரியனுக்கு அரோகரா. வாயா கண்ணே வா முருகா, வாயா கண்ணே வா, வாழ்த்தி நாங்கள் வணங்குகிறோம், வாயா கண்ணே வா. 8 குடி வேலவனே வாயா கண்ணே வா, எங்கள் குறை தீர்த்திடவே வாயா கண்ணே வா, வாயா கண்ணே வா முருகா, வாயா கண்ணே வா, வாழ்த்தி நாங்கள் வணங்குகிறோம், வாயா கண்ணே வா. வேல் முருகனுக்கு அரோகரா, வேல் முருகனுக்கு அரோகரா, ஆண்டவனுக்கு அரோகரா. ஹலோ டிராவலர்ஸ், ஹலோ டிராவலர்ஸ் சொல்லு. ஹலோ டிராவலர்ஸ். வெறும் காத்து தாங்க வருது. இதுதான் டே 3யோட நடை. ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டே 2 முடித்ததோடு வந்து நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இப்போ அதிலேருந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அது என்ன ஆயிடுச்சுன்னா என் தங்கச்சிக்கு கொஞ்சம் காலெல்லாம் வந்து கொப்பளமாக வந்துருச்சு. ஸோ ஆனால் அவங்க 2-3 பசங்க வண்டியிலையும் ஏறிட்டாங்க. ஆனால் என் தங்கச்சி வந்து ஏற மாட்டேன் அப்படிங்கிறதுல கீர்த்திகா வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. கொப்பளம்லாம் கொஞ்சம் பெருசாகவே தான் வந்துருச்சு. அடுத்து என்ன கீர்த்தி பண்ணோம்? அடுத்து என்ன பண்ணுவோம்? நேற்று நம்ம அந்த ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் ரூம்ஸ், பாத்ரூம் பற்றி, லேடிஸ்க்கு பற்றி சொல்லியிருந்தோம். ஃபுல்லாகவே லெகின்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்தேன். 3 டேஸ்க்கு தேவையானது எல்லாமே லெகின்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நேற்று நத்தம் ரீச் ஆன உடனேயே போயிட்டு வாங்கிட்டோம். ஒரு பலாசோ ஃபேண்ட் மாதிரி வாங்கினோம். வாங்கி அதை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது, நடக்க முடியுது கொஞ்சம். நத்தத்துக்கிட்ட வரும்போது அந்த கீத்து வச்சு ஜென்ஸுக்கும் லேடிஸ்க்கும் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஹைவேலேயே தான் வச்சுருக்காங்க. ஸோ மேபி யாராச்சும் அந்த வழியாக வந்தீங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட லெஃப்ட் சைடு தான் இருந்தது, நல்லா அடைச்சி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கு தாண்டியும் இல்லை அதுக்கு முன்னாடியும் ரெஸ்ட் ரூம்ஸ் எங்கேயுமே பார்க்கல. ஓப்பன் பிளேஸில் தான் வந்து நிறையா போகிற மாதிரி இருந்தது. அதுக்காக பாத்ரூம்லாம் போகணும் அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் குடிக்காமல் வந்துடாதீங்க. ஏன்னா வந்து நம்ம வெயிலில் நடக்கலாட்டினாலும் நடக்கிறனால நம்ம உடம்பு சீக்கிரமாகவே வந்து டீஹைட்ரேட் ஆகிடுது. அதனால் அடிக்கடி தண்ணி குடிச்சிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்களோ
குடிச்சிட்டு போயிடுங்க. நேற்று வீடியோவில் எவ்வளோ பிரிஸ்காக பேசியிருப்பாங்கன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வீடியோவில் எப்படி பேசுகிறாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ கால் நடக்க முடியாமல் தான் நடந்து வந்துட்டுருக்காங்க மேடமு. நேற்று நைட்டு நாள் நைட்டு ஆக்சுவலாக வந்து ஒரு டேப்லெட் போட்டேன், ஆனால் கேட்கல. ஆனால் நேற்று இந்த கவுண்டர் பெயின் தேய்ச்சிட்டு படுத்திருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1 நாள் கிட்ட பெயின் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பெயின் சுத்தமாகவே இல்லை. நாள் நடந்தப்போ மறுநாள் என்னால் காலையில் எழுந்திரிக்கும் போது கால் ரொம்ப பெயினாக இருந்தது. ஆனால் நேற்று தான் ரொம்ப அதிகமாக நடந்தது. கண்டினியூஸாக கேப்பே இல்லாமல் நடந்தோம். நான் நினச்சேன் மறுநாள் காலையில் போச்சுடா எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு. கடைசியில் பார்த்தா என் காலில் வந்து பெயின் கிடையாது, பட் ஆனால் அந்த கொப்பளம் வந்துருச்சு. 2 கால்லையுமே இருக்கிறதுனால அது நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி வந்து பெயின் இல்லை. ஸோ நீங்கள் வந்து வேணும்னா இந்த கவுண்டர் பெயின் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்ல, நீங்கள் கால் கை வலிக்குனால நீங்கள் தேய்ச்சிருப்பீங்கள்ல, அதை கூட நீங்கள் வந்து மறக்காமல் வச்சுக்கோங்க. தென் வந்து பெயின் கில்லர் டேப்லெட், உடம்பு வலிக்கு அந்த மாதிரி எதுவும் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக இல்லாமல் 2 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி போடுங்க, ரெகுலராக அதே போடாமல் அதை வச்சுக்கோங்க. குளிர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஜர்க்கின்னு, போர்வை, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜர்க்கின்னு, போர்வை எல்லாமே எடுத்துக்கோங்க. க்ரௌடு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது. இது வரைக்குமே திண்டுக்கல் போனால் தான் கரெக்டான க்ரௌடு என்னங்கிறது தெரியும். அடுத்தது வந்துட்டு வெற்றிகரமாக டே 3 வந்து ஸ்டார்ட் பண்ணோம். காலையில் எழுந்திரிச்சோடனே டீ மட்டும் கடையில் காசு கொடுத்து குடிப்போம், மற்றபடி எதுவுமே வந்துட்டு காசு கொடுத்து வாங்குறதில்ல. அதுக்கப்புறம் ஒரு 4 கிலோமீட்டர் தான் வந்திருப்போம். அங்கே வந்து அந்த 4 கிலோமீட்டரில் வந்து சாப்பாடு வந்து போட்டாங்க, இட்லி கொடுத்தாங்க நல்லா சுட சுட. ஸோ அதை சாப்பிட்டோம். அதை சாப்பிட்டுட்டு திருப்பி நடந்துகிட்டு தான் இருக்கிறோம். இப்போ குளிர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சானார்பட்டி வந்துட்டோம், சானார்பட்டி தாண்ட போகிறோம். ஸோ டே 3 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ எனக்குள்ளார என்னென்ன கேள்விகள் இருக்குது அப்படின்னா, என் தங்கச்சி முழுசாக பழனி வரைக்கும் நடந்துருமா? அது கால் கொப்பளம் என்ன ஆக போகுது? கால் கொப்பளம் வந்து சரியாயிடுமா? இன்னும் பழனியில் எவ்வளோ கூட்டமாக இருக்குது? அங்கே சாமி தரிசனம் எப்படி பண்ண போகிறோம்? எல்லாருமே பசங்களாம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்க. ஸோ எல்லோரும் நல்லா நடந்துருவாங்களா? இந்த மாதிரி பல கொஸ்டின்ஸோடு வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறோம். கவலைப்படாதடா, பிரச்சனையை கொடுக்குற சாமி அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியும் காட்டும். இப்போ மத்தியானம் வந்து எங்கே மத்தியானம் சோறு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற மாதிரி நிறையா இருக்குது. உண்மையிலே வந்து பொண்ணுங்களுக்கு மட்டும் கிடையாது, பசங்களுக்குமே வந்து பாத்ரூம் ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. ஏதாவது இந்த ரெடிமேடு இதாவது வைக்கலாம் கொஞ்சம். மற்றது பிரச்சனை இல்லைனாலும் பாத்ரூம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ டே 3 என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன். என் தங்கச்சி நடைய பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சுத்தமாகவே நடக்க முடியலை, பட் ஆனால் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கேன், கண்டிப்பாக நடந்துருவேன் அப்படின்னு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த மாதிரி ஆரஞ்சு பழம்லாம் நிறையா இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆரஞ்சு பழம் ஜிலேபி, கூல்ட்ரிங்க்ஸ், இது மாதிரி எல்லாமே இலவசமாக நிறையா கொடுக்குறாங்க. எங்களுக்கு டே 1 and 2 வந்துட்டு நிறையா சாப்பாடு கிடச்சிச்சு. குளிக்கிற இடமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் டே 3ல் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா குளிக்கிறது சாப்பாடு ரெண்டுக்குமே எங்களுக்கு பிரச்சனை ஆகிடுச்சு. நாங்கள் வந்த வழியில் திருப்பி போய் 20 ரூபா, ஒரு கிலோமீட்டர் கிட்ட உள்ளார போய் 20 ரூபா காசு கொடுத்து தான் குளிச்சுட்டு வந்தோம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் எப்போயுமே அங்கே தான் தங்குவோம். அந்த இடத்துல வழக்கமாக சாப்பாடு போடுவாங்க, நல்லா நிறையா பண்ணுவாங்க. இப்போ எதுவுமே பண்ணலை. 3 மணி வரைக்குமே எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல. பக்கத்துலேயும் பெரிய நான்வெஜ் ஹோட்டலாக தான் இருந்துச்சு. அதனால் நாங்கள் வெயிட் பண்ணோம். இந்த பிஸ்கட்லாம் வர்ற வழியில் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு 3 o'clock வந்துட்டு ஒருத்தவங்க வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் அங்கேயும் கொடுத்தாங்க. ஸோ அங்கே சாப்பிட்டுட்டு 4 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். நைட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் கிராஸ் பண்ண வேண்டிய கிலோமீட்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதை கவர் பண்ணால் தான் வந்து நாங்கள் கரெக்டாக எங்கள் டெஸ்டினேஷன் வந்து கரெக்டாக பழனிக்கு வந்து தைப்பூசத்துக்கு முதல் நாள் போய் சேர முடியும் அப்படின்றதுனால கொஞ்சம் நட அதிகமாகவே இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லுக்குள்ளே வந்து என்ட்ராயிட்டு வந்து ஓகே அங்கே அனைத்து சாமிக்கும் வணக்கம். திண்டுக்கல் அவுட்ரு கடந்து பழனிக்கு சென்று இருக்க வேலையில் வாங்கின பொருள் இது. ஒரு ஆள் மட்டும் வாங்கினது. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா சாமி? இது வந்து ஒரு பகுதியே. இது எங்களுடைய ஒரு நேர உணவு. பின்னாடி வண்டியில வருது சாமி. சபா இப்பவே கண்ணை கட்டுது. இதை வச்சுட்டு இதெல்லாம் எவ்வளோ சாமி? சாமி இது எல்லாம் அன்னதான சாமி. ஓ, இலவசமா வாங்கிட்டு வந்தோம். காசே கொடுக்கல? காசே கொடுக்காம ஓசியா வாங்கி இவ்வளவு நாங்க வருஷம் தவறாம வந்துருவோம் சாமி. அட வெக்கம் கட்டுவீங்களா?
இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு இது வந்து சாமி இவ்வளோ பக்தர்கள் வந்து அவ்வளோ வேண்டுதல் நிறைவேறதுனால இவ்வளோ அன்னதானம் பண்ணுறாங்க சாமி. இன்னமும் பெருகிக்கிட்டே தான் இருக்கு. அப்போ வந்து ஒவ்வொரு மனக்குறையும் தீர்க்கிறாரு அந்த கடவுள் முருகன். நத்தம் டு திண்டுக்கல் வர வழியிலே பார்த்தீங்கன்னா இந்த பழனி பாத யாத்திரைக்காக ரோடு தனியாக போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரோடு இருந்துச்சு. அந்த ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தயவுசெய்து வந்து நடக்க வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இடையில தோண்டி போட்டிருக்கிறாங்க. ரொம்ப அந்த அது வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து வெறுங்காலில் நடக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து நிறையா சிமெண்ட் போட்டு கொஞ்சமாவது பாலிஷாக பண்ணியிருக்கணும். ரொம்ப கல்லாக இருக்கிறதுனால சிமெண்ட் ரொம்ப கம்மியாக போட்டிருக்கிறதுனால நிறைய இடங்களில் கால் குத்துது. ஒரு சில இடங்கள் நல்லா இருக்குது, நிறைய இடங்களில் வந்து கால் குத்துது. அதுக்கு ரோடே பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்துட்டு ரோட்டில் நடக்கிறாங்க. ஸோ அதை கொஞ்சம் சரி பண்ணால் நல்லாயிருக்கும். கல் பயங்கரமாக மேலே ஏறி நடந்தால் குத்துது. ஸோ தார் ரோட்டில் தான் நடக்கிற மாதிரி இருக்குது. ரோடு ரொம்ப சின்னதாக ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிறதுனால வண்டி தட்டுறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த இடத்துல கிராஸ் பண்ணையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் கிராஸ் பண்ணணும். ஒரு வழியாக வந்து திண்டுக்கல் அவுட்ரு வந்துட்டோம். திண்டுக்கல் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கிலோமீட்டர் 4 to 5 கிலோமீட்டர்ஸ்குள்ளே அவதாரம்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய டைல்ஸ் கம்பெனி. ஸோ அங்கே வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி விட்டு பக்கத்தில் வந்து அன்னதானமும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உள்ளரையும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே நல்லா தங்குறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுறாங்க. பாத்ரூம் வசதி எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருந்தவங்களாம் நாங்கள் வர்ற வழியில் சொன்னோம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அலோவ் பண்ணாங்க. அதுக்காக எல்லா பழனி பாத யாத்திரை பக்தர்கள் சார்பாகவும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம். ஸோ இங்கே நாங்கள் வந்து படுத்துட்டோம். அதுக்கு மேலே சுத்தமாக நடக்கவே முடியல. ஸோ அங்கே அவதாரிலே வந்து அந்த டைல்ஸ் கம்பெனிலே நாங்கள் படுத்துட்டோம்.